My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா MBBS BDS படிக்கணும் அப்படின்னா எவ்வளவு மருத்துவ இடங்கள் MBBS BDS சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான வீடியோ, at the same time ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோல தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய அரசு மருத்துவ கல்லூரிகள், தனியார் மருத்துவ கல்லூரிகள், அரசு பல் மருத்துவ கல்லூரிகள், தனியார் பல் மருத்துவ கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய 92.5 ரிசர்வேஷனுக்குரிய total number of seats, 7.5 ரிசர்வேஷனுக்குரிய total number of seats, and management கோட்டால Christian minority, Malayalam minority, Telugu minority, NRI, general management எல்லா விதமான total number of seat matrix தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டா கொடுக்கும். பிகாஸ் இந்த வீடியோல காமிக்கிற நம்பர்ஸை வச்சுட்டு எந்த அளவுக்கு ரேங்க் இருந்தா நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு முடிவுக்கு நீங்க வர முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்க, இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இனி வருகிற நாட்டில் போட போறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய அரசு மருத்துவ கல்லூரிகள்ல 92.5 ரிசர்வேஷன்ல எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம். இது MBBSக்கு. தமிழ்நாட்டில் நமக்கு நல்லா தெரியும், டோட்டலா 36 பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே மட்டும் இருக்கக்கூடிய பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 36. இந்த 36ல ஓப்பன் கேட்டகரியில 1212 சீட் இருக்கு, பிசில 1001, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 134 சீட் இருக்கு, எம்பிசில 760, எஸ்சி கேட்டகரி 584, எஸ்சிஏ கேட்டகரியில 112 சீட் இருக்கு, எஸ்டி கேட்டகரியில 38 சீட் இருக்கு. டோட்டலா 36 காலேஜஸ் சேர்த்து 3841 சீட் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் உள்ள 36 பியூர் கவர்மெண்ட்ல இருக்கு. இது தவிர ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, which is located in ESI KK நகர் சென்னையில், ESIC KK நகர் சென்னை. அந்த காலேஜ்ல ஓப்பன் கேட்டகரியில் 28 சீட் இருக்கு, பிசியில் 24 சீட்டு, பிசிஎம்ல 3 சீட்டு, எம்பிசியில் 18 சீட்டு, எஸ்சியில் 14 சீட்டு, எஸ்சியில் 3 சீட்டு, எஸ்டியில் 1 சீட், டோட்டலா 91 சீட் வந்து செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜா இருக்கு. அப்ப டோட்டலா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய 37 அரசு மருத்துவ கல்லூரிகள்ல ஒட்டுமொத்தமா இருக்கிற சீட்டுன்னு பாத்தீங்கன்னா 3932 சீட் இருக்கு. அப்போ உங்களுடைய ஜெனரல் ரேங்க் 3932குள்ள இருந்துச்சுன்னா you are in a very safe zone சொல்லலாம். கம்யூனிட்டி வைஸ் தான் நமக்கு முக்கியம், ஜெனரல் ரேங்க் பெருசா பார்க்காதீங்க. கம்யூனிட்டி வைஸ் சொல்றேன், நீங்க ஜெனரல் ரேங்க் 1240 இருக்கீங்க அப்படின்னா, உங்க தமிழ்நாடு ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் 1240குள்ள இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு ஓப்பன் கேட்டகரி சீட்டை கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும்னா எடுக்க முடியும். அகைன் பிசி கேட்டகரியில 1025 இருக்கீங்க அப்படின்னா இது கம்யூனிட்டி ரேங்க். இப்போ நான் சொன்னது ஜெனரல் ரேங்க், ஓகேங்களா? இப்போ கம்யூனிட்டி ரேங்க் 1025குள்ள நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா பிசி கேட்டகரியில ஷியோரா உங்களுக்கு சீட்டு கிடைச்சிடும், உறுதியா சீட்டு கிடைக்கும். ஆனா இதுல வந்து பிசி கேட்டகரியில இருக்கக்கூடிய மாணவர்களே ஓப்பன் கேட்டகரியில மெரிட் லிஸ்ட்ல, அதாவது 31% மாணவர்கள், டாப் மாணவர்கள் அப்படிங்கிறவங்க இங்க போய் சீட் எடுப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு 200 250 பேர் அல்லது 300 பேர் போறாங்கன்னா கூட ஒரு 1300 1400 மார்க் ரேங்க் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னாலே யூ மைட் பி இன் அ சேஃப் ஜோன். பிசிஎம் 137, எம்பிசி 778 சீட் இருக்கு, எஸ்சியில 598 சீட் இருக்கு, எஸ்சியில 115 சீட், எஸ்டியில 39 சீட், டோட்டலா 37 அரசு மருத்துவ கல்லூரிகள்ல 3932 சீட் இருக்கு. இது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ மிஸ்பா கரியர் அகாடமியில 2026ஆம் ஆண்டுக்குரிய நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச், பேரியர் பேட்ச் அப்படிங்கிற அட்மிஷன் போயிட்டு இருக்கு. வருகிற மே மாதம் 26ஆம் தேதி இதற்குரிய கிளாஸஸ் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்றோம். ஒருவேளை நீங்க கோயம்புத்தூர் சரௌண்டிங் அல்லது தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி மிஸ்பா அகாடமியில நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் டு தி நம்பர்ஸ் தட் இஸ் அவைலபிள் இன் தி ஸ்கிரீன். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இன் கேம்பஸ்ல கேர்ள்ஸுக்கும் செப்பரேட், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பாய்ஸுக்கும் செப்பரேட்டா இருக்கு. ஸோ நீங்க வந்து தாராளமாக மிஸ்பா அகாடமியில் ஜாயின் பண்ணலாம். நம்ம ஸ்டார்ட் பண்றது 26ஆம் தேதி மே மாதம். டிசம்பருக்குள்ள என்டையர் போர்ஷன் நம்ம முடிக்க போறோம். அட் த சேம் டைம் ஜான்வரியிலேருந்து எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ண போறோம். இந்த கம்ப்ளீட் ரிவிஷன் எல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக நீங்க அரௌண்ட் அபவ் ஒரு 350 மார்க் டெஸ்ட் வரைக்கும் நீங்க எழுதுவீங்க. டெய்லி டெஸ்ட், போர்ஷன் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், குமுலேட்டிவ் டெஸ்ட், அது போக 11th தனியா, 12th தனியா, 11th and 12th மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஏகப்பட்ட நம்ம வந்து பிளான், ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ் அப்படிங்கிறத வச்சிருக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த பேட்ச் அப்படிங்கிறது லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம கொண்டு வர போறோம். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ், இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் அப்படிங்கிறது இந்த பேட்ச்ல கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மறக்காம மிஸ்பா அகாடமியில் நீங்க ஒருவேளை இந்த வருஷம் எனக்கு மார்க் கம்மியா இருக்கு, ஐ எம் பிளானிங் டு ரிப்பீட் another year, இன்னொரு வருஷம் கேப் எடுக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் கால் டு தி நம்பர் தட் இஸ் அவைலபிள். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள், ஏசி நான் ஏசி ரூம்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற நம்பர் கால் பண்ணுங்க, அதனுடைய டீடைல்ஸ் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி விஷயங்களை மற்ற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததான் நமக்கு சீட் மேட்ரிக்ஸ்
92.5 ரிசர்வேஷனில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. சரிங்களா? இந்த 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் டோட்டலாக இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸுங்கிறது 1823. ஓப்பன் கேட்டகரியில் 565 சீட்டு, பிசியில் 483, பிசிஎம்ல 64, எம்பிசியில் 364, எஸ்சியில் 275 சீட் இருக்குது. எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நமக்கு 53 சீட் இருக்குது, எஸ்டியில் 19 சீட் இருக்குது. ஸோ டோட்டலாக 1823 சீட்டு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா 92.5 ரிசர்வேஷனில் இருக்குது. இதே மாதிரி இந்த காலேஜஸில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு சில கேட்டகரி காலேஜஸ் இருக்குது. இதில் தமிழ்நாட்டில் 4 காலேஜ் இருந்துச்சு. சரிங்களா? இந்த 4 காலேஜில் போன வருஷம் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் அப்படிங்கிற ஒரு புதிய காலேஜ் அப்படிங்கிறது, புதிய கல்லூரி அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ டோட்டலாக 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 268 சீட் இருக்குது. இதில் ஓப்பன் கேட்டகரியில் 83, பிசியில் 71, பிசிஎம் 9, எம்பிசி 54 சீட் இருக்குது, எஸ்சியில் 41 சீட்டு, எஸ்சியில் 7 சீட்டு, எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 3 சீட் இருக்குது. அப்போ டோட்டலாக நமக்கு ப்ரைவேட் காலேஜஸ் 22, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 4, டோட்டலாக 26 ப்ரைவேட் காலேஜஸ், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. இதில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ப்ரைவேட் காலேஜஸை விட கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி வேறு டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. இப்போ நம்ம 92.5 ரிசர்வேஷனில் ஒட்டுமொத்தமாக 26 சீட்டில் 26 காலேஜஸும் சேர்த்து 2091 சீட் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? டோட்டலாக கவர்மெண்ட் கோட்டாவில் 92.5 ரிசர்வேஷனில் மட்டும் 2091 சீட்டு நமக்கு தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கிறதாக இருந்தால் ப்ரைவேட் காலேஜஸ் அப்படிங்கிற செக்டாருக்கு கீழே வருது. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்துடலாம். இதே 26 கல்லூரிகளில் மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி கிறிஸ்டியன் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, என்ஆர்ஐ கேட்டகரின்னு சொல்லி சீட்ஸை பல விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்குது. மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஒரு ஃபீஸ், என்ஆர்ஐ ஒரு ஃபீஸ், என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபீஸில் இருக்கும். ஸோ அது வந்து கவுன்சிலிங் ஆல்ரெடி நம்ம போட்ட கவுன்சிலிங் ப்ராசஸ் வீடியோவில் அதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐகார்டில் அதனுடைய வீடியோ கொடுத்துருக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிரைவேட் காலேஜஸ் 26 காலேஜஸ்ல ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல நான் எந்த மைனாரிட்டிக்குலையும் வரல சார். ஜெனரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா 608 சீட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? தெலுங்கு மைனாரிட்டியில் 252 சீட் இருக்கு, கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் 152 சீட் இருக்கு, வேலூரில் இருக்கக்கூடிய 50% கிறிஸ்தவ இடங்களையும் உட்பட சேர்த்து. மலையாள மைனாரிட்டி 104 சீட் இருக்கு, என்ஆர்ஐ கேட்டகரியில் 593 சீட் இருக்கு. இந்த 593 சீட்டும் என்ஆர்ஐல ஃபில் ஆகாது. சில கல்லூரிகளில் மட்டும்தான், அதாவது டாப் காலேஜஸில் மட்டும்தான் என்ஆர்ஐ சீட் ஃபில் ஆகும். ஃபில் ஆகாத சீட்டெல்லாம் என்ஆர்ஐ லேப்ஸ்னு மாறும். அது வந்து செகண்ட் ரவுண்ட்ல இருந்து அந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ டோட்டலாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மட்டும் 1739 சீட் இருக்குது. சரிங்களா? அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரைவேட் காலேஜஸும் சேர்த்து 3830 சீட் அப்படிங்கிறது இருக்குது. ஆல்டுகெதர் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய கவுண்ட் வந்து 63. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸுங்கிறது 7762 சீட்டு தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ்க்கு இருக்குது, ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இதில் நம்ம டீம்டு யூனிவர்சிட்டிஸை சேர்க்கலை, அது தனியாக நான் வீடியோவில் போடுறேன். அடுத்ததாக பிடிஎஸ் பற்றி பார்த்துடலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, அல்லது இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிடிஎஸ், கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தலாம். கவர்மெண்ட் டென்டல் பொறுத்த வரைக்கும் 3 காலேஜ் இருக்குது. ஒன்று சென்னை, இன்னொன்று கடலூர், இன்னொன்று புதுக்கோட்டை. ஸோ 3 காலேஜஸ் சேர்த்து 195 சீட் இருக்குது. ஓப்பன் கேட்டகரியில் 61, பிசி 50, பிசிஎம் 7, எம்பிசி 39, எஸ்சியில் 30 சீட்டு, எஸ்சியில் 6, எஸ்டியில் 2 சீட்டு. ஸோ டோட்டலாக 195 சீட் இருக்குது. கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் 3 காலேஜ் தான். சரிங்களா? இதில் 15% சீட்ஸ் ஆல்ரெடி அங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் போக மிச்சம் இருக்கக்கூடிய சீட். இதில் 7.5 ரிசர்வேஷனும் வருது. சரிங்களா? 7.5 ரிசர்வேஷனும் வருது. இப்போ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் 7.5 ரிசர்வேஷனில் எவ்வளோ சீட் இருக்குது? ஓப்பன் கேட்டகரியில் 5 சீட் இருக்குது, பிசியில் 4 சீட் இருக்குது, பிசிஎம்ல 1 சீட்டு, எம்பிசியில் 3 சீட்டு, எஸ்சியில் 2 சீட்டு, எஸ்சியில் 1 சீட்டு, எஸ்டியில் சீட் எதுவும் இல்லை. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் 7.5 ரிசர்வேஷன் 16 சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ் எவ்வளோ சார் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 20 ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது லாஸ்ட் இயரில், இந்த வருஷம் ஏதாவது புதுசாக எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ வந்துச்சுன்னா வீடியோ ரிவைஸ் பண்ணி நான் அப்டேட் பண்ணுறேன். இதில் ஆஸ் பர் லாஸ்ட் இயர் டோட்டலாக 20 ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 1360. ஓப்பன் கேட்டகரி 422, பிசி 361, பிசிஎம் 47, எம்பிசி 272, எஸ்சி 205, எஸ்சியில் 39 சீட் இருந்துச்சு, எஸ்டியில்
14 சீட் இருந்துச்சு. டோட்டலாக 1360 சீட்டு பிரைவேட் டென்டல் காலேஜஸில் 92.5 ரிசர்வேஷனுக்கு கீழே வருது. சரிங்களா? அடுத்ததா இந்த காலேஜஸில் டென்டல் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறதும் இருக்குது. அதில் என்ஆர்ஐ கோட்டா கிடையாது, மலையாள மைனாரிட்டி சீட் இல்லை, கிறிஸ்டியன் மைனாரிட்டி தெலுங்கு மைனாரிட்டி 2 காலேஜஸ் இருக்குது. ஸோ அப்போ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் 405 சீட் இருக்குது, தெலுங்கு மைனாரிட்டியில் 15 சீட்டும் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் 10 சீட்டும் இருக்குது. டோட்டலாக 430 மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் பிரைவேட் டென்டல் காலேஜஸில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஸோ டோட்டலாக நமக்கு 1790 சீட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நமக்கு இந்த பிரைவேட் டென்டல் காலேஜஸில் 7.5 ரிசர்வேஷனில் 110 சீட் அப்படிங்கிறது இருக்குது. ஓசி 34, பிசி 29, பிசிஎம் 4, எம்பிசி 22, எஸ்சி 17, எஸ்சிஏ 3, எஸ்டியில் 1 சீட் இருக்குது. டோட்டலாக 7.5 ரிசர்வேஷன் கீழே 110 சீட் அப்படிங்கிறது வருது. ஸோ இதுதான் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா அண்ட் பிரைவேட் கோட்டாவுடைய சீட் மேட்ரிக்ஸாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம சொல்கிற இந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஆஸ் பர் லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய சினாரியோ. இதில் நம்ம எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரி சீட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணலை. ஸ்பெஷல் கேட்டகரியில் எதெல்லாம் வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எக்ஸ் ஆர்மி வருது, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் வருது, அப்புறம் பிடபிள்யூடி கேட்டகரி வருது, ஸ்போர்ட்ஸ் கோட்டா வருது. அந்த சீட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணது போக இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆஸ் பர் த ப்ரீவியஸ் இயர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஸோ இதில் சில ரிவிஷன் லாஸ்ட் இயரில் நடந்துச்சு. இந்த வருஷம் இன்கேஸ் ஏதாவது கல்லூரிகளில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலோ, அல்லது புதுசாக ஏதாவது காலேஜஸ் வந்தாலோ, அல்லது ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு, நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னா நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவை மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.